அவருக்கு இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டா கண்ணு முடிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க. அதுல இந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னா டக்குனு பக்கத்துல இருக்க குழந்தை திட்டிக்கிட்டு வருவாங்க. சிஸ்டர் தூக்கம் அது இருக்குங்க, அதை உட்காந்துருந்தா உட்காந்துருப்ப திட்டிக்கிட்டு நம்ம கிட்ட அந்த இது நம்மளுக்கு அந்த குழந்தை அகன்றும். சென்றிங் அப்படி இல்லை, அந்த விஷயத்துக்கு அப்படியே நேரத்துக்கான நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, நீங்க அம்மா அப்பா பேரு, அவள் தான் ஊசி விட்டு முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஓகேவா இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு அளவு ஸ்மூத்த கடைசி வரைக்கும் கோவம் எதுவுமே இருக்கு. நமக்கு தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும், இது சரியா வருமான்னு கேட்டோம்னா அதுக்கு டக்குனு சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து திரைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிங்க. என்ன ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன 2 பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பரா பேசுனீங்க சொன்னீங்க. அந்த ரிலீஸுக்கு மேல அப்பதான் நம்ம காமெடினா வந்து பழகிட்டோம். இந்த கதையில நானும் இல்லை மற்றொரு மேற்பட்ட விஷயம் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்குறேன்னு. அண்ணன் வணக்கமே காலையில வந்துரும்ல அண்ணன் ரிலீஸ் ஆகுங்க கேட்கல ரிலீஸ் ஆகுங்க. சரி ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறான். சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கொடுக்குறான் கொடுங்கண்ணே. இல்ல உங்களை கேட்டு கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. பெரிய அமௌண்ட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் நான் கொடுப்பாங்க. எல்லாரும் அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுத்து 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க 100 ரூபாய் வந்துருங்க. நான் சொல்ற பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன். நான் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் சென்று நான் கொடுக்குறேன். அண்ணன் அதே என்னன்னு குமார பார்த்தா ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அதுல எந்த தப்பான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா கொடுத்துக்கிட்டு கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு. ஓகே பக்கத்துல வேற யாருக்காவது கேட்டேன். இல்ல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காது மத்தவங்க அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்ட்டாரு. உண்மைக்குமே நீங்க இந்த படம் உங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட். அதெல்லாம் இந்த எஞ்சிக்கு அவங்க ஈஸியா யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க. அதுல துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு 10 ஒரு 13 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றதே கடைசியாக எல்லாருமே நம்மளுக்குன்னு ஒரு துணிஞ்சாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் ரொம்ப நன்றிங்க. சிதம்பரமே ரொம்ப நன்றி. அதிகம் அவர் என்கிட்ட பேசணும், உங்க பேருங்க அதிகம் என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. எங்க படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நான் போய் நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்க. ஒரு நம்பர் போட்டு விடலாங்க அப்படின்ற உடனே குமாரங்க சொல்றாருங்க. இல்ல வேண்டாம் இல்ல அதான் சொன்னாங்க. 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போறாங்க. தொடர்ந்து அடிக்கிறாங்க. எனக்கு தயவுசு தப்ப பண்ணிடுறாங்க. வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி இன்னும் போடாதுங்க. சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும். ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க. கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத அண்ணன் சசிகுமாரன்னு. அண்ணன் உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு. நான் ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேன், காமெடியில் உங்க கூட இருக்கேன், இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன். நீங்க எப்ப அங்கே இருப்பேன் நான் நம்புறேன்னு. எந்த வீட்லையும் நீங்க விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் ஏன் தயங்குதான்னு சொன்னீங்க. நீங்க வந்து